ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நைட் ஆஃப் தி ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 13 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போகிறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலக நாளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த பேர் பிரமாதமாக இருக்கும். முடிச்சுட்டு யாருக்கு பண்ணாமல் பொறுமையாக பார்ப்பீங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சாலுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்சளவுக்கு தயவு செஞ்சு யாருக்கு பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். சரிங்க, நம்ம கற்றுக்கொள்ள போகலாமா? இப்போ ஹீரோவும் எங்களுடைய யூனிவர்சிட்டி ஹைஸ்கூலுக்கும் கேசோ யூனிவர்சிட்டியில் இருக்கிற சாக்கர் கிளப்பை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையில சாக்கர் மேட்ச் இன்னைக்கு இருக்கு. அப்படியேங்கப்பா, என்னப்பா இது இவ்வளோ பெருசாக இருக்கு. கண்டிப்பாக நம்ம மோத போகிற பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. கண்டிப்பாக ஃபீல்டில் நம்மளுடைய ஆப்போனன்ஸை பார்ப்போம். கக்கீரோ கோட்டா என்னடா பண்ணுங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இசுக்கும் வந்திருக்கான். இசுக்கே டேய் நீங்க என்ன பண்ற? தெரியும் அழகான பொண்ணுங்க இடத்துல வருவாங்க. அவங்கள சைடு அடிதானே வந்து ஃபேன்ஸ் இருக்காங்களா உனக்கு? நீ என்னமோ மாறலடா கோட்டா. நான் இங்கே வந்ததுக்கான காரணமே உங்களை சேர் அப் பண்ணதான். அப்படியே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பார்த்தா அந்த ஒரு 2 பேர்கிட்ட வரானுங்க. குனிமன்சு வாங்க வாங்க. கோட்டாவும் நெஜிஜி மைங்க நான் பண்றேன் பைத்தியக்காரன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ககீரோ நல்லா விளையாடுனா? கோட்டா உனக்கு தான்டா. ஆனா ஆல்ரெடி 10 நிஜிசிமாவும் என்ன கேட்ட மேட்ச்ல இன்னும் மேட்ச்ல இப்படி கேவலமா வச்சிட்டு இருக்க. வேற ஒரு ஸ்கூலுக்கு பண்ண கூட இன்னும் பொம்பளை சப்பு பிடிச்சி தெரிஞ்சிட்டு இருக்கேன். இடத்துல பார்க்கவே கேம்பியா இருக்கடா அப்படின்னு மாதிரி அவனு கலைக்க. நிஜிசிமா முட்டால் கம்முனாட்டி முன்னாயே நான் சும்மா விட மாட்டேன். மேட்ச் முடிடுறோம் இரு. நானா கிட்ட சொல்லி பூமியில பதிவு சொல்றேன். ஓவராக பேசுறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் முட்டின் போது இவனுக்கு எப்படிதான்ப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கோட்டாவோட இப்ப கரையில இருக்க டீம்லயே ஒருத்தன் வந்து அவன் கூட எப்பவுமே சண்டை போடுவான். டே என்னடா இவன் எனக்கு போட்டியா ஏற்கனவே ஒருத்தர் இருந்திருக்கான் போல அந்த மாதிரி பாக்குறான். ஏய் கேம் ஆரம்பிக்குது என்னடா பண்றீங்கன்ற மாதிரி சாவ முறை அவங்கள கூப்பிட இது வந்துட்டான். அதுக்கப்புறம் கேசோ டீமுக்கு பயங்கரமான ஃபேன் கிளப் இருக்காங்க. பொண்ணுங்க எல்லாமே அவங்களுக்கு பயங்கரமா சீர பண்ண. என்ன இது பொண்ணுங்க எல்லாமே அவங்களுக்கு சீர பண்றாங்க. நக்கத்தியமா அப்படின்ற மாதிரி இன்னொரு பொண்ணுங்களும் கத்த டே ரொம்ப வெறுப்பேத்துறீங்கன்ற மாதிரி நம்ம ஆளுங்க டென்ஷன் ஆகிறாங்க. மோகவும் நக்கஜிமா உண்மையிலேயே ஒரு பிளே பாய் தான். நிறைய பொண்ணுங்களை வச்சுட்டு இருக்கான் சைட்ல. கூடவே அந்த இடத்துல யோகோயாமா ஜூனியர் லீக்ல கலந்துக்கினேன் சிக்மா டானி இங்க தான் இருக்கானா. சிக்மா டானி ரொம்ப சூப்பரான மாதிரி பொண்ணுங்க எல்லாமே பேச இவனுக்கு 2 பேரும் தோலை ஒரிக்காம ஓடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்க. மோகவும் உண்மையிலே சொல்ல போனா கேசோ யூனிவர்சிட்டிங்க சேர்ந்தவங்க இன்னைக்கு ரொம்பவும் டஃப் கொடுப்பாங்க போலியே. நமக்கு முடிஞ்சளவுக்கு விடக்கூடாதுன்ற மாதிரி இவனுங்களும் பேசிட்டு இருக்க. இவனுக்கு 2 பேரும் பார்த்தா கொல்லணும், இவனுங்களை கொல்லாம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேச உங்களுக்கும் அவனை கொல்லணுமா? ஆமாயா எனக்கும் அவனுங்களை கொல்லணும் ரொம்ப விருப்பத்துறானுங்க. சரி அப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு தோலை ஒரிப்போமா, தோலை ஒரிச்சு தொங்க விடுவோம். இதுக்கப்புறம் நீ மச்சானா மாமா அப்படின்ற மாதிரி ஒன்னா சேர்ந்துறானுங்க. நெஜிச்சி மாதிரி ஒரு பக்கம் என்னடா அங்க நடக்குது? என் இடத்த எவனும் ஒருத்தன் பிடிச்சாண்டா. மோகவும் எதிரும் புதிரமா இருந்தவனுங்க இப்போ ஒன்று சேர்ந்துறானுங்க. என்னென்ன அலப்பறை பண்ண வரானுங்க இதுக்கப்புறம் மாதிரி அவனும் பார்க்க. அதுக்கப்புறம் இவங்க 2 டீமையும் ஒன்னா நிக்க வச்சு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. ஹீரோ ஒன்று பக்கம் சப்ஸ்டியூட் தான் உட்கார வச்சிருக்காங்க. அவனு பக்கம் மனசுல தன்னுடைய பிரதரை யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தனும் வரான் இந்த மேட்சை பாக்குறதுக்காக. டக்கேஜோ நீங்க வந்திருக்கீங்களா? அப்புறம் பார்த்தா வந்த உடனே அவனுக்கு பயங்கரமான மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க குட் மார்னிங் பா. சரி ஓகே சுகே சுகுரோடைய பிரதர் என்கிறான். அவன் இப்போ டெஃபினெட்லி விளையாடுறானா இல்லையான்னு தெரியல. அப்ப மேட்சே போர் அடிக்குமே. போர் அடிக்கிற மேட்சை நான் வந்து பார்த்து வந்தேன். நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு வந்ததுக்கான காரணமே அவனுடைய மேட்சை பார்க்க தான். இன்னொரு பக்கம் ஆப்போனன்ட்ஸ் இவனுக்கு 2 பேரும் என்னப்பா சிக்மாட்டானி டாப் 3 இந்த இடத்துல இருக்கானுங்க பழிக்க ஒட்டக்கூடாது. இவனுங்களை கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கி ஆகணும். இந்த பொண்ணுங்க முன்னாடி இவங்களை அசிங்கப்படுத்தி ஆகணும். சரியா சொன்னேன். அப்புறம் பார்த்தா நம்ம ஹராக்கியும் எல்லா பொசிஷன்ல நின்னுலாம் கத்திட்டு இருக்க. அவனை பார்த்து கேவலமா பேசுறானுங்க. ஏய் இவனா எங்க பண்றான்? ஆனா டிஃபெண்டர்ஸ் என்ன கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கானுங்க. ஒருத்தன் நட்டியா இருக்கான், ஒருத்தன் குட்டியா இருக்கான். நம்மள குறைச்சி எடை போடுறானுங்க. அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருவோம். சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இவனுங்களை தோலை உரிச்சு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி மேட்சும் அதுக்கப்புறம் ஆரம்பிக்க. பாலை பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் மேட்சும் ஆரம்பிக்க. எல்லாருமே திறம்பட விளையாட ஆரம்பிக்கிறானுங்க. பட் ஆனா மிடில் ஃபீல்டர்ஸும் டிஃபெண்டர்ஸும் ரொம்பவும் கோஆபரேட் பண்ணி வேற லெவலோட நம்ம கொட்டையனும் விடப்பட்டுடா வாய்ப்பு இல்லடா வேற லெவல கவர் பண்றாங்களே. இல்ல பொறுத்து இருந்து பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க வேற லெவல டிஃபெண்ட் பண்ணி அவனுங்களை அலற விடுறானுங்க. அவனுக்கு திறனானுங்க யாருக்கு பாலை பாஸ் பண்ணது தெரியாம. அதுக்கப்புறம் குழப்பத்தோடய அவனுங்க பால் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பால் கைவிட்டு போக போகுது அப்படின்ற பார்த்துட்டு இருக்கும் போது ஓடவும் வந்து பால் பாங்க இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக்காவான். இவாகி கோச் இது உங்களுடைய பிளானா? ஆமா என்னுடைய பிளான் தான். கண்டிப்பா இப்படியாப்பட்ட ஒரு டீமுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டிஃபெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவனுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே தண்டுருவானுங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆல்ரெடி இவங்க எப்படி விளையாடுவாங்கன்றது தெரியும். அதனால தான் நான் ஒரு நல்ல ஃபார்மேஷனுக்காக காத்துட்டு இருந்தேன். அதை நான் இப்போ உருவாக்கியும் கொடுத்துட்டேன். அதன்படி தான் இந்த இடத்துல மேட்ச் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஓடப்போ மோக்கோக்கு பாஸ் பண்ணேன். மோக்கோ அதுக்கப்புறம் வந்து யாக்கமோக்கு பாஸ் பண்ண. யாக்கமோ அதுக்கப்புறம் அரக்கிக்கு பாஸ் பண்றான். பால் அதுக்கப்புறம் அரக்கி கிட்ட வந்த உடனே எதிர்க்க இருக்கலாம் சிஜ்மட்டானியும் கண்டிப்பா இந்த குண்டோத்தரன் நான் ஈஸியா பால வாங்கிடலாம். இவன் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கான் அப்படின்றப்போ குறைச்சி மதிப்பிட்டு எல்லாம் போய் அராகிய அப்ப அராகி அவனுக்கே சூற விட்டு பால் எடுத்துட்டு போவாம பாருங்க. எப்படி இதுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு ஷாக்காவான். அதுக்கப்புறம் இன்னொரு நபர் அவனுக்கும் பயத்தை காமிச்சிட்டு பால் எடுத்துட்டு போக. எப்பா முன்னத்தை விட இப்போ ரொம்பவும் நல்லா பாஸ் பண்ணி விளையாடுறாரு அராகி. என்ன இங்க நடக்குது? அராகி முன்ன வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருந்தா பட் இப்போ பார்த்தா ரொம்ப தொப்பெல்லாம் வச்சுட்டு பயங்கரமா இருக்கான் பார்க்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சுகரோடைய U15 ட்ரைனிங் கேம்பஸ்ல அவனை கடைசியா நான் பார்த்தது டீம் அப் பண்ணி. இப்போ என்னடா இப்படி இருக்கிறான். அதுக்கப்புறம் பால ஒரு வழி அந்த இடத்துல இருந்து கோல் போஸ்ட் கொண்டு வரேன். ஈனும் அதுக்கப்புறம் கீப்பருக்கு ஒரு ஜர்க்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுவான் பாருங்க கோலை போட்டானுங்க. பாலுக்கு ஃபர்ஸ்ட் கோலை போட்டுட்டானுங்க அப்படின்னு ஆப்பனன்ஸ் கோவத்தோட இருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப மேட்ச் ஆரம்பிக்க. இந்த முறை பார்த்து நம்ம ஓடாக பால் வந்துடுறேன். கோச்சும் பார்த்தா தம்பிங்களா இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு எந்த விதமான சப்ஸ்டிட்யூட்டும் மாற்ற முடியாது. செகண்ட் ஹாஃப்ல வேணா வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க போயிட்டு ட்ரைனிங் எடுங்க. இல்லைன்னா வாம பாச்சு பண்ணுங்கப்பா போயிட்டு. ஆனா ஆல்ரெடி அவங்க எல்லாருமே சோர்ந்து போன நிலைமையில இருக்காங்களே. ஆனா பார்த்தா ஆல்ரெடி திரும்ப ஒரு கோல் போட்டானுங்க பாருங்க. இன்னொரு கோல் வந்துருச்சு. கண்டிப்பா நம்ம லீட் எடுத்துட்டோம். கவலைப்படாதீங்க. நீங்க போயிட்டு வாம பாச்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும்
பால் பார்த்தா எல்லாருக்கும் பாஸ் பண்ணி கோல் போட்டு தயாரா இருக்குல்ல பாலுங்க இன்னொரு பக்கம் வாம போ பண்ணிட்டு இருக்கேன் 3 கோல் போட்டு ஆகணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீம் சேர்ந்து நம்ம போராடுவோம் மட்டும் தலியானா பாலை பிடிச்சிருவாங்க கோல் கீப்பர் கடவுளே. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆகிறேன் பரவாயில்ல 2 கோல் வந்து எடுத்துட்டோம் அதனால ஈஸியா போட்டுலாம். இன்னொரு பக்கம் ஆப்போனன்ட்டும் செகண்ட் ஹாஃப்ல விடக்கூடாது நீ கவலைப்படாத செகண்ட் ஹாஃப்ல இதே ஃபார்மேஷன் தான் திரும்பி ட்ரை பண்ண போறானுங்க அதனால நம்ம ஈஸியா அவனுக்கு முடிச்சு கட்டிடலாம். இந்த டிராப்ல திரும்பி நம்ம மாட்ட மாட்டோன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு பக்கம் தயாரா இருக்காங்க எதுக்கும் அராகிக்கு இன்னொரு பக்கம் மூச்சு பயங்கரமா வாங்கிட்டு இருக்கு. அராகி பரவாயில்ல ரொம்ப மூச்சு வாங்குது நான் நல்லா தான் பாருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் கிங் இல்ல ஃபீல்டுக்கு நான் யாரு அப்பா இதை விட்டு போனா நமக்கு மரியாதை எல்லாம் போயிடும் அதனாலதான் ஓகே பாஸ்ன்ற மாதிரி சொல்ல இருந்தாலுமே இவன் மேல ரொம்ப அக்கறை தான் வச்சிட்டு இருக்கான் மோக்கவும். இவாகி கோச் சொன்னது உண்மைதான் அவர் பிளான் பண்ண மரியாதை இந்த இடத்துல போயிட்டு இருக்கு அவன் சப்ஸ்டிடியூட் எதிர்பார்க்கல தன்னால முடியும் நம்பிக்கையோட போராட்டிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லயே அவனை ரொம்பவும் பயங்கரமா மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாரு அந்த ட்ரைனிங் தான் இதுல காரணம். செகண்ட் ஹாஃப்ல அதுக்கப்புறம் பார்த்தா இவங்கள மேட்ச் ஆரம்பிக்க செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா இந்த ஏட்டுக்கு போகுமான்னு தெரியாது பரவாயில்ல நல்லா தான் விளையாடுறாங்க. இப்ப பார்த்தா கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனுடைய ஃபார்மேஷனுக்கு. அராகி இன்னும் டவுன் ஆயிட்டான் அதுக்கு ஏன் இன்னும் சப்ஸ்டிடியூட் மாத்தாம இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பால ஷேர் பண்ணி ஒரு வழியா பார்த்தா ஆப்போனன்ட்ஸ் எல்லாமே ஒரு கோல் போட்டுறாங்க. மேட்ச் இப்பதான் ஆரம்பிக்குது தோத்தவங்களுக்கு தோக்க போறாங்க. நம்ம ஆளுங்க இன்னொரு பக்கம் மூச்சு வாங்கிட்டு இருக்கேன் கோச் எல்லாருமே லிமிட் அடைச்சிட்டாங்க அராகி ரொம்ப லிமிட் அடைச்சிட்டாங்க அவனை மாத்த போறீங்களா. அராகிக்கு மட்டும் சப்ஸ்டிடியூட் மாத்த போறது இல்ல ஆனா கோட்டானி யாக்குமா இருக்கிற இடத்துக்கு போ அப்புறம் டகேஷி காக்கேரோ நீங்களும் போங்க சொன்ன ஃபார்மேஷன் படி உங்களுடைய இடத்துல நின்று விளையாடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான சப்ஸ்டிடியூட் எல்லாம் மாத்திக்கணும் உள்ள பக்கம் ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் அராகி வந்து மாத்தலன்றதுக்காக நானும் அவனை பக்கம் ஃபீல் பண்றேன் என்ன பண்ண போறேன்னு. இன்னொரு பக்கம் நம்ம சுகுரோவுடைய நண்பங்காரனும் என்னஷம் ஹை ஸ்கூல் கோச் வந்து ரொம்பவும் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டான் எல்லாத்துக்கும் என்ன சொல்றீங்க. ஆமா மேட்ச் திரும்பி ரீக்ரியேட் பண்ண பாக்குறாரு. அரைக்கு நம்மளுடைய வீக்னஸ் மாறிட்டானா கண்டிப்பா கோல் போட முடியாம போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அவனை பாரு அவனால முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கான் அவனை பார்க்கும் போதே தெரியுது சப்ஸ்டிடியூட் வேணுன்ற மாதிரி தன்னால கோல் போட முடியும்னு ஒரு நம்பிக்கையோட தான் அந்த போயிட்டு இருக்கான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளை சொல்ல எதுவும் சொல்ல முடியாம நம்ம நானும் இதை ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மொத்த திரும்பி மேட்ச் ஆரம்பிக்கல நம்ம ஆராகியால சுத்தமா முடியல ரொம்ப மூச்சு வாங்குது டே ஆராகி நான் இங்க இருக்கம்பா அனுப்பன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க பால் அதுக்கப்புறம் அவன் பார்த்த உடனே அவனுக்கு பாஸ் பண்ண நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் முன்னாடி பாக்க ஹீரோ ஒரு கோலை போடுவான் பாருங்க வேற லெவலே 3-1 மாறிடாங்க அடியேங்கப்பா போட்டாங்களே முட்டா சந்தோஷமாகாத சுகுரோவுக்காக நான் அழுதேன். பட் இருந்தாலுமே அவன் தம்பி இந்த இடத்துல ரொம்பவும் நல்லா விளையாடுறான் பெரிய நம்பிக்கை இருந்தது. பட் ஆனா இப்பதான் புரியுது அவன் ஏன் அன்னைக்கு அந்த விஷயத்த சொன்னானு. அது என்னன்னா நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க டே இருந்தாலும் நம்ம தோத்து போனது என்னால ஏத்துக்க முடியலடா டிவிஷன் கிங் நீ தான் எதனா ஒரு முடிவு எடுக்கணும் நீயே கவனித்த எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம சுகுரோவை பார்த்து கேட்க அடுத்த நேஷனல் இருக்குடா நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும் நீ சொல்றது சரிதான் நான் இன்னமும் காத்துட்டு இருக்கேன் ஏன்னா என்னுடைய நைட் இன்னும் அவேக்னிங் ஆகல. ஓ உன்னுடைய நைட் சொல்றியா உன்னுடைய நைட் நான் தானே நான் இங்க இருக்கும்போது நீ அந்த மாதிரிலாம் சொல்றேன் டக்கைஜோ கண்டிப்பா நீ என்னோட நைட் கிடையாது நீ என்னுடைய ஆஃப் கிங் நான் இல்லாத போது நீ தான் அந்த டீமை வழி நடத்துற ஒரு கிங்கா இருப்பேன். அதே மாதிரி என்னுடைய பால சரியான முறையில கண்ட்ரோல் பண்ண திறமை உனக்கு கிடையாது ஏன்னா நீயும் நானும் வேற டைப்ல விளையாடுறோம். அப்படியா மிடில் ஸ்கூல் பையனா அவனும் சொல்றியா அப்படி இருக்கும்போது நீ சொல்ற அந்த நைட் எப்போ வருவானே தெரியாம நான் எப்போ முடிச்சிட்டு இருக்கேன் பார்த்துட்டே இரு கண்டிப்பா அவன் அவேக்னிங் ஆயிட்டு வருவான். வேர்ல்டுல பெஸ்டான ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் வர வைக்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். அப்போ உன் பிரதரை பத்தி தானே பேசுறேன் டேய் என்னடா பேசுற உனக்கு எப்படி தெரியும். அதுக்கப்புறம் அவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அது நிறைவேற்றிட்டு இருக்கான் நல்லாவே விளையாடுறான். மேட்ச்ல அதுக்கப்புறம் பாலுங்க எல்லாமே லீடிங் கிடைக்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் பாலை பாஸ் பண்ணலாம் நினைப்பான். பட் ஆனா அதுக்குள்ளே பார்த்தா அவன் பால் எடுத்துறேன் ஆனா விடாம ஹீரோ டிஃபென்ஸ் பண்ணுவான் ஏன்னா உன விட மாட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் தயார் பட் ஆனா ஓடவும் வந்து ஹெல்ப் பண்றதுல ஹீரோ அதுக்கப்புறம் அவனுக்கு பாஸ் பண்ண கோலை விட்டு கொடுத்துறா நான் இருக்கா இன்னும் ஒரு கோல்ன்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்ல எல்லாரும் ஒரு கோலுக்காக பயங்கரமா போராடுறாங்க. அந்த ஃபைனலா பார்த்தா நம்ம டகேஷியும் ஜம்ப் பண்ணி ஹெட்டிங்ல ஒரு கோலை கொடுப்பான் பாருங்க. எல்லாரும் பார்த்து அதே தேவையோட மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப் முடிஞ்சிருது மேட்ச்ல இவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கு நம்ம அழகிய பார்த்து தூக்கின்னு போறாங்க ஏய் நான் நல்லா தான் இருக்க விடுறன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் போனவன் நடக்க முடியல ஓடாம தோல் கொடுத்து எங்க நடக்க முடியல ஏன் அவஸ்தப்படுறேன். அப்புறம் கோச்சும் பார்த்து தண்ணி கொடுக்குறாரு என்னையா நீ 15 நிமிஷமா செகண்ட் ஹாஃப்ல போராடி ஒரு சப்ஸ்டிடியூட் கூட அனுப்பவில்லை நீ எனக்கு தெரியும் நீ விளையாடுவேன்னு என்ன நீ எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துரு என்னால விளையாட முடியும் அதுக்காக தான் நான் விடல நல்லா பெருசா எதுவும் கொடுக்கல என்ன ரொம்ப வேறுபட்ட மாதிரி. அதுக்கப்புறம் அவனு சொல்ல அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சு நைட் டைம்ல நம்ம ஹீரோவும் ட்ரைனிங் வந்து எடுத்துட்டு பார்க்கல ஹீரோ அதுக்கப்புறம் அதுல மிஸ் பண்ண விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். அப்புறம் பார்த்தா திரும்பி அதே மாஸ்க் போட்டு நம்ம நானாவும் வந்து பயன்படுத்த ஹீரோவை என்ன மன்னிச்சிட்டு டக்கேரோ என்ன நீ போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போட என்னப்பா ஒண்ணுமே தெரியல ஆனா ஸ்மெல் மட்டும் சூப்பரா இருக்குது கக்கிருவா அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு அவருக்கு இன்டைரக்ட் இத்து கொடுக்குற மாதிரி யோசிச்சு பார்க்கறான். நல்லா பார்த்துட்டு இருக்க டேய் பால போடுறா சாரிப்பா எனக்கு சரியாவே தெரிய மாட்டேங்குது இந்த மாஸ்க் போடுறதுனால. ஆமா பால் எங்க டே பால் கீழே தானே இருக்கும் உங்க கணக்கு தெரியலன்ற மாதிரி. அதுக்கப்புறம் புலம்ப பட் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நானும் ஷாக்காவா பால் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் காணாம போயிடும் பால் எங்க பிடிச்சுன்ற மாதிரி அவன் ஆச்சரியப்பட. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ சடனா அதுல வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவான். என்ன பாச்சு ஸ்லிப்ல ஆயிட்டு நான் எதனா பால் இப்போ எடுத்துட்டு போறியே ஒரு வழியா ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண நீ அப்படின்ற மாதிரி அவளும் பார்த்து ஷாக்காவா. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும் முடிஞ்சு யாருக்கு பணம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுமா.